ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சொரக்காய் அடை தான். எப்பயும் பண்ணுற ரெசிபி தான். ஆனால் சொரக்காய் வச்சுக்கோன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் வீட்டில் அவ்வளோவா செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் செய்வாங்க. தால் மட்டும் நான் நிறைய டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்குவேன். மசூர் தால், கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இது எல்லாமே போட்டுக்குவேன். உளுந்து கொஞ்சம் போட்டுக்குவேன். துவரம்பருப்பு அதிக குவான்டிட்டி, மீதி இந்த தால்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஆட்டிக்குவேன். சொரக்காய் மட்டும் தனியாக ஆட்டி எடுத்துக்கணும். ரொம்ப போடக்கூடாது போர்ஷன்ஸ். நீங்கள் எடுத்துருக்க அரிசியில் ஒரு 1/4 போர்ஷன்ஸ் தான் சொரக்காய் போடணும். இல்லை வலுவலுன்னு அடை வராது. டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த அடை. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதுக்கு தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன். இதோட எல்லா அடைக்குமே தேங்காய் சட்னி. ஆனால் எனக்குலாம் வெண்ணெய் வச்சு தொட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்போலேருந்தே வீட்டில் அம்மா வீட்டில் இருந்தே. அதனால் நார்மலாக இருக்க அடையை விட சொரக்காய் அடை கொஞ்சம் வேக லேட் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.